டியர் ஆஸ்பிரன்ஸ், இந்த வாரம் எக்ஸாம்ஸ் மீட் அகாடமியில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 21 to 28 வரலும் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா பரக்ரம் திவாஸ். பரக்ரம் திவாஸ் அப்படின்னா வீர தினம். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தின் தலைசிறந்த வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பிறந்தநாளான ஜனவரி 23ஆம் தேதி நம்ம வீர தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்திய அரசு இதை 2021 இருந்து கொண்டாடிட்டு இருக்கு. சரியா? இதனுடைய முதல் நிகழ்வு கொல்கத்தாவில் உள்ள விக்டோரியா நினைவிடத்தில் கொண்டாடப்பட்டது. இரண்டாவது, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் லாலா லஜபத் ராய். லாலா லஜபத் ராயினுடைய பிறந்த தினம் 28 ஜனவரி. சரியா? அடுத்து பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜான் டோ ஸ்வீட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வழக்கு நம்ம தொடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரி யாருன்னு தெரியும், அவருக்கு எதிராக நம்ம வழக்கு தொடுப்போம். ஆனா ஒரு வழக்கு தொடுக்கும் போது குற்றவாளி யாருன்னு தெரியாத போது நம்ம ஜான் டோ சூட்டை என்னன்னா நம்ம பயன்படுத்துவோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி நம்ம மார்ஃபிங் பண்ணி அதை என்னன்னா நம்மளுடைய லாபகரமான பிசினஸ்க்கு என்னன்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் தவறான வழியில பார்த்தீங்கன்னா அவங்கள என்னன்னா மார்ஃபிங் பண்ணி நம்ம பாலியல் புகைப்படங்களாக நம்ம இது பண்ற வீடியோக்களாக பண்றது, இந்த மாதிரி எல்லாம் குற்றவாளி யாருன்னு தெரியாத போது அவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு என்னன்னா ஜான் டோ ஸ்வீட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுவும் இந்த செயற்கை நுண்ணறிவு காலகட்டங்கள்ல இது அதிகரிச்சுட்டு வருது. இது எதுக்கு நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னா, சமீபத்துல கமலஹாசன் அவர் இந்த ஜான் டோ சூட்டை என்னன்னா வழக்க தாக்கல் பண்ணியிருந்தாரு. சரிங்களா? அடுத்து இன்டர்நேஷனல் டே பிரைவசி, இன்டர்நேஷனல் டேட்டா பிரைவசி டே 28 ஜனவரி கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? நினைவு கூறப்படுகிறது. சரிங்களா? இது என்னன்னா ஒவ்வொரு டிஜிட்டல் தகவல்களையும் பாதுகாப்பதற்காகவும் அது எந்த விதத்திலையும் தவறாக பயன்படுத்தப்படாமைக்காகவும் இந்த நாள் என்னன்னா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் டிஜிட்டல் எக்கானமியா இருக்கிறனால நமக்கு நம்மளுடைய தகவல்கள் ரொம்ப பாதுகாப்பான உறுதியாக இருக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்துறதுக்காக நம்ம இந்த நாளை என்னன்னா நினைவு கூர்றோம். சரிங்களா? இது என்னன்னா டிபிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023, அதே போல டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 2025. இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய தகவல்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான சட்டங்களையும் ரெகுலேஷன்ஸையும் ஒழுங்குமுறைகளையும் நமக்கு வழங்குகிறது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் என்னன்னா உருவான நாள் ஜனவரி 24. இது 1950 உருவாச்சு. ஆனா ஐக்கிய மாகாணங்களாக நம்மளுக்கு உருவாயிருந்துச்சு. சரிங்களா? அதுவே என்னன்னா இதுல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து 2000ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் பிரிஞ்சிருந்துச்சு. உத்தரகாண்ட் என்னன்னா இந்தியாவுடைய 27வது மாநிலமாக உருவாயிருந்துச்சு. சரிங்களா? அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் டே என்னன்னா 25 ஜனவரி 1971ஆம் ஆண்டு இந்தியாவுடைய 18வது மாநிலமாக இது இந்தியாவுக்குள்ளார இணைஞ்சிருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது நேஷனல் ஓட்டர்ஸ் டே. சரிங்களா? தேசிய வாக்காளர் தினம் அப்படின்றது முதல்ல எந்த வருடத்துல இருந்து நினைவு கூறப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 2011 இருந்து. இது ஜனவரி 25ஆம் தேதி தான் இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. அன்றைய தினத்தை வச்சு நம்ம இதை அனுசரிக்கிறோம், இதை நினைவு கூர்றோம். சரிங்களா? இதன் நோக்கம் என்னன்னா தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் ஜனநாயக செயல்பாட்டில் தீவிர பங்கேற்பை ஊக்குவிப்பதும் ஆகும். சரிங்களா? இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்னன்னா என் இந்தியா என் வாக்கு என்பது. சரிங்களா? அடுத்தது ஜியோகிராபிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னன்னா கண்டக் ரிவர். சரிங்களா? இந்தியாவுல கேரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரியல் அப்படின்னா என்னன்னா மீன்களை சாப்பிடக்கூடிய ஒரு முதலை. சரிங்களா? அதோட மூக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் சம்பல் நதிக்கு அடுத்ததாக கண்டக் ரிவர்ல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு சொல்லுது. இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கண்டக் ரிவர் இந்தியாவுக்கும் நேபாளத்துக்குமான எல்லைப்புறத்தில் அமைந்துள்ளது. சரிங்களா? அடுத்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ரப்பி கிராப். சரிங்களா? ரப்பி கிராப்பினுடைய வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? கடந்த ஆண்டை விட இந்த வருடம் கிட்டத்தட்ட 18.24 லட்சம் ஹெக்டேர் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது அடுத்து என்விரான்மெண்டல் எக்காலஜிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ்ல குப்பை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். சரிங்களா? இது மொத்தம் 12 நாள் இதை கொண்டாடுறாங்க தமிழ்நாடு அரசு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 இருந்து 23 வரல இது எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குப்பை கிடங்குகளுக்கு செல்லாத
குப்பை கழிவுகள், குப்பை கிடங்குகளுக்கு செல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்தணும். அது எப்படி குப்பையை வந்து குப்பை தொட்டிக்குள்ளாரையே செல்லாம மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல மொத்தம் சில நிறைய முக்கியமான அம்சங்களை ஒட்டி இது வந்து இந்த திட்டம் செயல்படும். ஒண்ணு என்னன்னா, நீண்ட காலம் குப்பை கொட்டுற இடங்கள்ல இருக்கு இல்லையா? அந்த குப்பை கொட்டுற இடங்கள் எல்லாத்தையும் வந்து என்னன்னா, சரி செய்ய போறாங்க. அதேபோல அந்த குப்பை கொட்டி பாழான இடங்கள சரி செஞ்சு, அது சமூக நோக்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில பயன்படக்கூடிய ஒரு இடமாக மாத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கரணை எல்லாம் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய அந்த ஈரநிலங்கள் எல்லாமே மிகப்பெரிய குப்பை கொட்டும் தளமாக இருந்தது. இன்னைக்கு அது எல்லாத்தையும் சரி செஞ்சு இன்னைக்கு எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய பறவைகள் சரணாலயமாக அது ஆகியிருக்கு. சரிங்களா? 3வது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு கூடுமான அளவுக்கு அதை குப்பை கிடங்குகளுக்கு போகாம, அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையுமே மறுசுழற்சி செஞ்சு அது மக்களுக்கு பயன்படும் கூடியதாக அத மாத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா, இந்த குப்பை திருவிழாவினுடைய நோக்கம். அடுத்தது ரேர் ஏசியாட்டிக் வைல்டு டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னா, ஒரு அரிய ஆசிய காட்டு நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதலாக ரத்தாபாணி அப்படின்ற புலிகள் சரணாலயம். ஆக்சுவலா இது ஒவ்வொன்னும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரத்தாபாணி புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னுலாம் ஒவ்வொரு தடவையும் இத கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னா, மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஒரு விலங்க நம்ம பார்க்குறோம். அது எந்த சரணாலயத்திலயோ, காப்பகத்திலயோ, தேசிய பூங்காலயோ இருக்கு அப்படின்னா, அது அதெல்லாம் எங்க இருக்குன்றத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து பிசினஸ் சப்டிலிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கேரளா இந்தியாவிலேயே முதலாக ஒரு நுண்ணுயிரியை தேசிய நுண்ணுயிரியாக அறிவிச்சிருக்கு. அதுதான் என்னன்னா பெசிலஸ் சப்டிலிட்டிஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னா ப்ரோபயாட்டிக் குட் பாக்டீரியாவா இருக்கும். மண்ணுல இது இயற்கையாவே இருக்கிற ஒண்ணுதான். இது மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நிறைய நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியாவா இருக்கிறதுனால இதை அங்கீகரிச்சிருக்காங்க. கேரளா அங்கீகரிச்சிருக்கு. அடுத்து டெசர்ட் பாக்டீரியா அப்படின்றது என்னன்னா, மேற்கு இந்தியாவில இருந்து கிழக்கு இமயமலை உச்சி வரை வந்து பரவக்கூடிய பாலைவன தூசி படலத்துல சுவாசம் மற்றும் தோல் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா நோய் கிருமிகள் எல்லாம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஏர்பார்ன் டிசீஸா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து நேஷனல் கேர்ள் சைல்ட் டே வந்து என்னன்னா ஜனவரி 24th. இது எந்த வருடத்துல இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2008ல இருந்து கொண்டாடுறோம். இது வந்து என்னன்னா பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள், அதே போல அவங்கள வந்து என்னன்னா அதிகாரப்படுத்துதல், அதே போல அவங்களுக்கு சம வாய்ப்பு வழங்குவதற்கான ஒரு முக்கியமான நாளாக இதை நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? அடுத்து சம்பூர்ண ரத்தா அபியான் 20 அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ நித்தி ஆயோக் வந்து என்னன்னா ஒரு 3 மாதம் பரப்புரை நிகழ்வாக இந்த சம்பூர்ண ரத்தா அபியானுக்காக ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? சரி, அது என்ன சம்பூர்ண ரத்தா அபியான் அப்படின்னா என்னன்னா, ஒரு 5 கீ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், 6 கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த சம்பூர்ண ரத்தா அபியான் அப்படின்றது குழந்தைங்களுக்கு சரியான தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. அதே போல நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு, விலங்குகளுக்கு. அதே போல ஊட்டச்சத்து, அதே போல குழந்தைங்களுக்கு அடிப்படையான ஊட்டச்சத்து, சுகாதாரம், அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கான பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்பூர்ண ரத்தா அபியான் அப்படின்றது. சரிங்களா? அடுத்தது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் 3.0. அதாவது இந்த ஸ்டார்ட் 3.0 திட்டத்தின் கீழே வந்து என்னன்னா, சொத்து வாங்குபவரும் விற்பவரும் நேர்ல போய் பதிவு செய்ய தேவையில்லை, காகிதங்கள் தேவையில்லை, எல்லா ஆவணங்களையும் வந்து என்னன்னா நம்ம இணையதளத்திலேயே பதிவு பண்ணி நம்ம நேரடியா வாங்கி கொள்ள முடியும். சரியா? அடுத்தது வந்து என்னன்னா, தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் இருந்துச்சு. அந்த பில்லு வந்து என்னன்னா ஜனவரி 24, 2026 நம்ம வந்து அதை தமிழ்நாடு சட்டசபை இதை வந்து நிறைவேற்றிருச்சு. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிலத்தடி நீரை ஒழுங்குபடுத்துவதற்கும், நீர் பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதற்கும், அதே போல வணிக பயன்பாட்டிற்கான கட்டங்களை நிர்ணயிப்பதற்கும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஆஹ் ரொம்ப முக்கியமா இதுல என்ன மாதிரியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே அஹ் அஹ் இந்த நதி இந்த நீர் மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இருக்கு இல்லையா? இந்த சட்டத்தை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கு. இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலாளர் தான் இருப்பாரு. சரிங்களா? அடுத்தது
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்தியாவுடைய முதல் தனியார் செயற்கைக்கோள் உற்பத்தி பிரிவான பால்மனாரோ எலக்ட்ரோ ஆப்டிக்கல் பேலோடு ஃபெசிலிட்டி எங்க உருவாக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய சனந்த் அப்படின்ற இடத்துல அமைக்கப்பட்டுட்டு இருக்கு இப்போ. சரிங்களா? அடுத்தது அகாசா இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய விவசாயிகளுடைய காலநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்குமான ஒவ்வொரு அட்லஸ் வச்சிருப்பாங்க. இதை விவசாயிகள் பயன்படுத்திட்டு அந்த தரவுகளை ஏற்படுத்தி அவங்க விவசாயம் செய்வதற்கு திட்டமிடலை இந்த இணையதளம் அவங்களுக்கு வழங்கும். சரிங்களா? அடுத்தது 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சென்டர் இன் இந்தியா. சரியா? ஸோ அதாவது வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரமும் நிதி ஆயோக்கும் இணைஞ்சு இந்தியாவுக்கான 3வது 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சென்டர் ஃபார் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை என்னன்னா ஆந்திர பிரதேசத்துல உருவாக்குறாங்க. சரிங்களா? இது 3வது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மும்பையிலையும் தெலுங்கானாலையும் இருக்கு. சரி, அப்படி அந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் என்னன்னா மொத்தம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை 4 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்னு பிரிக்கிறாங்க. இந்த ஃபோர்த் தான் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதாவது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸு, ஜெனட்டிக்ஸு, இது எல்லாத்துக்கும் இந்த என்னன்னா 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஊக்கப்படுத்துது. இதை தான் நம்ம இந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இதெல்லாம் தான் நம்ம பயணிக்கிறோம். அடுத்தது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொருளாதாரம் மற்றும் சமூக மன்றம். சரிங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் என்னன்னா ஜனவரி 23 அவங்களுடைய 80வது வருடத்தை கொண்டாடுறாங்க. சரிங்களா? அதாவது 1945 இது உருவாக்கப்பட்டது. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கொண்டு வரணுன்ற திட்டம் உருவாக்கப்பட்டு இது 1946 அதனுடைய முதல் கூட்டம் லண்டன்ல நடைபெற்றது. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். யுஎஸ்ஏ எக்ஸிஸ்ட் ஃப்ரம் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அமெரிக்கா விலகுவதாக. இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அவங்க ஒரு 23க்கும் மேற்பட்ட சர்வதேச அமைப்புகள்ல இருந்து அவங்க விலகிட்டாங்க. ஸோ அதை பற்றிய ஒரு இதுதான். ஸோ இதன் மூலமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த WHO தான் பார்த்தீங்கன்னா எபோலா, குரங்கம்மை, போலியோ போன்ற பல நோய்களை என்னன்னா ஒழிப்பதற்கான செயல் திட்டங்களோட இருக்கு. இதுக்கு ஒவ்வொரு நாடுகளும் என்னன்னா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமான கான்ட்ரிபியூஷன் யார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா. இப்போ இது போனனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய அது குறித்த ஆய்வுகளும் அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் அச்சப்படுது. இதுவும் ஆக்சுவலா அமெரிக்கா கிட்டத்தட்ட ஏற்கனவே $280 பில்லியன் தர வேண்டியது இருந்துச்சு. இன்னும் அவங்க தராம இருக்காங்க. சரிங்களா? அடுத்த அதர் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் ஜனவரி 24 கல்விக்கான சர்வதேசிய தினம். சரிங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா சமமான கல்வி, அனைவரும் உள்ளடக்கிய கல்வி, அமைதியான நீதியான கல்வி, இது எல்லாத்தையும் வழங்குவதற்காக இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். சரிங்களா? 2018 இருந்து இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் கூட்டம் 2019 இருந்து கொண்டாடப்பட ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இந்த வருடத்தினுடைய கருப்பொருள் என்னன்னா த பவர் ஆஃப் யூத் இன் கோ கிரியேட்டிங் எஜுகேஷன். கல்வியை இணைந்து உருவாக்குவதில் இளைஞர்களுடைய சக்தி அப்படிங்கிறது. அடுத்து நேஷனல் டூரிசம் டே ஜனவரி 25 கொண்டாடுறோம். அதே போல இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளியர் எனர்ஜி. சரிங்களா? அதாவது சர்வதேசிய தூய்மை எரிசக்தி தினம் என்னன்னா ஜனவரி 26 அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்தோடைய தீம் என்ன அப்படின்னா கிளீன் எனர்ஜி ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். 2026க்கான கருப்பொருள் மக்களுக்கும் பூமிக்கும் தூய்மையான எரிசக்தியை வழங்குவது. சரிங்களா? நன்றி. ஸோ அதே போல இந்த வருஷம் எக்ஸாம்ஸ்மேட் அகாடமியில நம்ம டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ மார்ச் 6 இருந்து அக்டோபர் 30 வரலும் இருக்க போது. இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ₹350. சரிங்களா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் நம்ம யூடியூப்ல கொடுத்துருவோம். ஸோ இது வேணும்னாலும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது இல்லாம ஒவ்வொரு வாரமும் இங்க நம்ம அகாடமி சேலத்துல இருக்கு. அந்த அகாடமியில வர முடிஞ்சவங்க தாராளமா நீங்க வந்துடலாம். வந்துட்டு அந்த டெஸ்ட்ல 200 கொஸ்டினுக்கு 180 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா அட்டன் பண்றவங்களுக்கு அந்த 350 நம்ம வாங்குறோம் இல்லையா? அந்த ஒரு மொத்தம் 35 டெஸ்ட்டுக்கும் அந்த 350 வாங்குறோம். அதை கொடுத்துருவோம். வாரம் வாரம் எத்தனை பேர் 180 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருந்தாலும் 350 கேஷ் ப்ரைஸா இருக்கும். அதே போல அவங்க டிக்கெட் வச்சு அவங்களுக்கான டிராவலிங் அலவன்ஸும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.